தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, விரயஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செலவுக்கும் ஒரு ஆதாயம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு, லாபம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 9, 10க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மகர்மாதிபதிகளான சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு தற்காலிகமான தர்மகர்மாதிபதி யோகம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது நிறைவேறும், உங்களுடைய நிர்வாகத்திறன் அப்படின்றது பளிச்சிடும். பொதுவாகவே அட்வைஸ் பண்ணியே பழக்கப்பட்டவங்க, நீங்கள் ஆலோசனைக்குரிய பழக்கப்பட்டவங்க, உங்களுடைய ஆலோசனைக்கு மற்றவங்க நிச்சயமாக இந்த மாதம் கட்டுப்படுவாங்க. உங்களுடைய ஆலோசனையினால தான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை உங்கள் காதுக்கு வரும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளும் வெற்றிகள் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய காரணத்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றது 1க்கு 2 அல்லது 3 தடவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்த பூராடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் மன ரீதியான அல்லது பண ரீதியான, உடல் ரீதியான அல்லது ஒரு சிலருக்கு தாயார் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒருவித நெருக்கடியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த மாதத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.